வணக்கம் இந்தியா. இந்திய பங்குச்சந்தை இன்றைய தினமும் 6வது நாளாக ஒரு ஒரு அப்சைடில் முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 93 புள்ளிகள் அதிகரித்து 24,179.30 முடிவடைந்தது. இந்த எக்ஸ்டெண்டிங் வின்னிங் ஸ்ட்ரீக் பார்க்கும் பொழுது 5 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி நடப்பது இரண்டாவது டைம் இன் 2026. ஸோ 6 வீக்ஸ் ஹை ஆன் தேர்ஸ்டே அப்படின்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் 5 ட்ரேடிங் செக்ஷனில் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேலே ஏறி இருக்கு. மெயினாக இந்த ஏற்றத்திற்கு முக்கிய காரணி பேங்கிங் செக்டார். ஸோ அதுதான். அடுத்தது ஐடி பார்த்தோன்னா ஒரு ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த ஃபாலோயிங் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வேஷன் இண்டிகேஷன்லேருந்து. ஸோ அதனால் நிஃப்டி 50 இன்றைக்கி ஓப்பன் ஒரு ஃப்ளாட் நோட்டு. எஸ்டர்டே மாதிரியே இன்றைக்கும் ஸ்லிப் டு த இன்ட்ராடே லோ 24,036.95 ஏர்லி ட்ரேடில். பட் பையிங் இன்ட்டு ஸ்ட்ரெங்க்த் ஆனதுனால இந்த செஷன் போக போக மார்க்கெட் இந்த 24,100 ரீக்ளைம் பண்ணி எபோவ் 24,150 தாண்டி ஒரு அரௌண்டு 24,180 கிட்ட முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த மார்க்கெட் ஒரு ஃபியர் காஜின்னு சொல்லக்கூடிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அது கிட்டத்தட்ட 3.5% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ அதுவும் ஃப்ரெஷ் 15 வீக் லோவை டச் பண்ணியிருக்கிறது. ஸோ வாலட்டிலிட்டியை ஈஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இதுமாரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ராடர் மார்க்கெட்டை. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மெயின்டைன் இன்ட்ரெஸ்ட் ரேட், பட் ப்ரொஜெக்டட் பாசிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிஷ்னல் பாலிசி டைட்னிங் இந்த வருடத்துடைய கடைசியில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஃபெட்டினுடைய அவுட்லுக் ஒரு ப்ராம்ப்டட் ரொட்டேஷன் அவே ஃப்ரம் ரேட் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம் அந்த க்ரோத் செக்டார்லேருந்து. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்லாம் அட்ராக்டட் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். மேலும் மேஜர் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க ஏற்றம். இன்னைக்கு ரியாலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏரிய துறைகள் ஐடி மெட்டல் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்தது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் மாருதி, இண்டிகோ, அதானி என்டர்பிரைசஸ், ட்ரெண்ட், பிஎல் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூமர், டெக் மஹேந்திரா, தென் டிசிஎஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரிமைன் அண்டர் ப்ரெஷர் இன்னைக்கு. ஸோ பிரெண்ட் க்ரூடு $78 per பேரலாக முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த டிக்ளைன் லோவஸ்ட் லெவல் சின்ஸ் மார்ச் சொல்லலாம். ஸோ த ஃபால் ஃபாலோடு ரிப்போர்ட்ஸ் யூஎஸ் ஈரானுடைய ஒரு டிஜிட்டலி சைன்டு இன்ட்ரிம் பீஸ் அக்ரிமெண்ட் அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பொட்டன்ஷியல் சப்ளை டிஸ்டர்ப்ஷன்லேருந்து ஆயில் வெளியில் விட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்லலாம். அதனால் நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்றைய தினமும் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. இரண்டாவது நாளாக 6 வீக்ஸ் ஹையை டச் பண்ணியிருக்கு. சப்போர்ட் மெயினாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்ஃப்ளோ அண்டு ஆஃப்ஷோர் டாலர் செல்லிங். ஸோ இது ரெண்டும் ஒரு ஹெல்ப் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். அதோட ஃபெடரல் ரிசர்வனுடைய ஒரு ஹாக்கிஷ் கமெண்ட்ரி நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்புக்கு ஒரு பக்கபலமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் அட்வான்சஸ் இன்னைக்கு 1796, டிக்ளைன்ஸ் 1123. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத் இன்னைக்கு எகெயின் ஃபர்ம்லி இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சிங் ஸ்டாக்ஸ். ஸோ 133 பங்குகள் 52 வீக் ஹை, 25 பங்குகள் 52 வீக் லோ, 136 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 66 பங்குகள் லோவர் சர்க்கியூட். நாம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம் இந்த வாரம் சந்தைகள் 24,000 டச் இன்னும் தாண்டுன்னு சொல்லிட்டு அதை தாண்டி மேலேயே வந்துடுச்சு. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, நிஃப்டி 25,000 ஜூன் மாதம் டச் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி. டச் பண்ணணும்னா எஸ் அப்படின்னு நம்மளுடைய பதிவிலேயே கீழே போடுங்க. டச் பண்ணாதுன்னா நோன்னு போடுங்க. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட்டு.
நிஃப்டி 25,000 டச் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? ஓகேயா? தென் கம்மிங் டு த கமாடிட்டி, கோல்டு வந்து ஒரு 3,899 பாயிண்ட்ஸ் டவுன், 1,49,000. சில்வர் 12,647, 2,39,000. குரூடு 121 ரூபாய் இறங்கி 7,091 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிஎல்எஃப், ஜூப்ளியன் ஃபுட் அண்ட் மாருதி, இது மூன்றுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைக்கும் ஃபியூச்சரில் பார்த்தோம்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ் 25 லட்சத்துக்கு கீழே இருக்குங்க. பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ் 5 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை 24,350 தென் 24,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 24,025 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். வாரத்தின் கடைசி நாள் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.